நீங்கள் இன்னும் TubeTech தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிளியராக ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த டெம்ப்ளேட்டை எப்படி Aveeplayerல லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிலருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க Aveeplayer. அதனால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற Aveeplayer டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் ப்ரிவ்யூ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ், பார்டர் இமேஜ், PNG டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ வரக்குள்ளே கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிளில் குட்டி பாட்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்டாகிராம் போர்ட்ரேட் சைஸ் பார்டர் வந்து எனேபிள் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கிற, அதாவது ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக இருக்கிற இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட பிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சு. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் கேட்குறீங்க. அதாவது நான் ப்ரீவியஸில் கொடுத்துருந்தேன் வீடியோ, அதாவது டெம்ப்ளேட்லாம் வந்து பார்டர் வந்து நான் டெம்ப்ளேட்லேயே கொடுத்துருப்பேன். அந்த டெம்ப்ளேட்டில் நாங்கள் வந்து வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணக்குள்ளே அது பார்டரை விட்டு வெளில போயிடுது. பார்டருக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது. எப்படி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் கமெண்ட்லேயும் ரிப்ளை பண்ணியிருப்பேன், இன்ஸ்டாவிலையும் ரிப்ளை பண்ணியிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் போர்ட்ரேட் சைஸ் டெம்ப்ளேட்டு. ஸோ அதுக்கான பார்டரும் நான் வந்து இந்த டெம்ப்ளேட்லேயே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து வேறு இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இதில் எந்த சைஸ் இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1080x360, அதாவது 1080x1360 அந்த சைஸ் வந்து நீங்கள் கிராப் பண்ணணும். கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்டருக்குள்ளே செட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு சைஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறீங்க, என்னால் கிராப் பண்ணலை, என்னால் முடியல, எனக்கு எப்படி கிராப் பண்ணுறதுன்னு தெரியல, அதுபோல் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் பண்ணுற இந்த ஆப்ஷன் தான் வந்து நீங்கள் பண்ணணும். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து வேறு சைஸ் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆப்பில் வந்து கிராப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டில் போய்ட்டு ஈஸியாக வந்து கிராப் பண்ணலாம். நீங்கள் எந்த இமேஜை வந்து கிராப் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிக்சார்ட்டில். ஸோ அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா அதில் கிராப் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் போர்ட்ரேட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகிடும். ஓகே, அப்படி கிராப் பண்ணாதவங்க, கிராப் பண்ண முடியலை அப்படின்றவங்களாம் இதை பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த பார்டருக்குள்ளே என்ன இமேஜ் இப்போது நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த இமேஜ் தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே போர்ட்ரேட் சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கீழே அந்த ஸ்கேல் ஆப்ஷனை அகைன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதே பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் ஜென்ரல், அப்புறம் அதில் ஸ்கேல் போங்க. ஸ்கேல் போயிட்டு 2 பாயிண்ட் இருக்கும், 1000 கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த பார்டருக்குள்ளே அந்த 2 பேரும்
கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ செட் பண்ணிவிட்டு புஷ்ஷுன்னு போயிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க 2 பேரும் வந்து பார்டருக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணனா கரெக்டாக இந்த இமேஜ் வந்து கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயும் ரிப்ளைலையும் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, மாற்றி மாற்றி வந்து இமேஜை வந்து செலக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லேயும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நம்மக்கிட்ட இந்த டவுட் கேட்டவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணுற இடத்துல வந்து பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ கரெக்டாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் நார்மலாக அது வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வந்துடுறேன். ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பார்டருக்குள்ளே செட் ஆகலை, இல்லை பார்டரை விட பெருசாக இருக்குது, பார்டரை விட சின்னதாக இருக்குது அப்படின்னா ஸ்கேல் ஆப்ஷனில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பொசிஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பழையபடி வச்சாச்சு. நான் அகைன் வந்து அந்த பழைய இமேஜை வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது பழைய இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோ வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் நான் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டுலே. ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் போய்ட்டு குட்டி பாக்ஸ் இருக்குமோ அதில் டிக் பண்ணி விடுங்க. உங்களுக்கான இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோ வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்பியரன்ஸ் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற இந்த ஆர்ட் பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1 வந்தீங்கன்னா அதில் பார்ட்டிகல்ஸ் 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது கீழே லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்பியரன்ஸ் போங்க. அதில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா விஜய் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்ட்டிகல்ஸ் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 2 பிஎன்ஜி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக நம்ம சேனலில் 2 வீடியோஸ் இருக்குது. அந்த 2 வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் பாருங்கள் 1080, வீடியோ ஹைட் பார்த்தீங்கன்னா 1360 கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 60, வீடியோ பிட் ரேட் வந்து 18.0 கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் எப்பயும் போல ஒரு 5 செகண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தேன்னா ஸ்டார்டிங் ஆகிடுச்சு, எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் நீங்கள் வந்து சொல்லலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.